Hey all, happy morning to everyone. Now we are going to deal with the examples of NCERT, which are the direct questions வந்து NCERTலேருந்து நிறையவே கேட்குறாங்க. ஸோ அந்த NCERT மாடல்ஸில் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், ஸோ என்னென்ன மாடல்ஸில் இருக்குது, ஜஸ்ட் ஃபார்முலா பேசிஸாக தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக் ஷுர் நான் இப்போ சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் அங்கே வந்து கான்செப்ட் அப்ளை ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் மேக் அ லுக் அவுட் ஆஃப் இட். First, atomic number na என்னன்னு பார்த்தோம், number of protons or number of electrons, that is atomic number. And mass number na number of protons plus number of neutrons. Okay, and இங்கே பாருங்க, let me zoom it and show you. Yes, கீழே இருக்கிறது தான் வந்து that is atomic number. Z is the atomic number. per A is a mass number. கீழே வந்து அட்டாமிக் நம்பர், மேலே மாஸ் நம்பர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோடோப்ஸ்னால் என்ன, ஐசோபார்ஸ்னால் என்னன்னு நம்ம அங்கே பார்த்தோம். ஓகே, and yes, this was completely we are going to deal with the examples. ஸோ இந்த ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டு இதில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது, எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சிம்பிள். அட்டாமிக் நம்பர்னால் என்ன, அட்டாமிக் நம்பர்னால் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதுதான் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர்னால் என்ன, மாஸ் நம்பர்னால் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை கண்டுபிடிக்கணும்னா மாஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் போட்டோன்னா வில் கெட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். திஸ் வாஸ் த கான்செப்ட். அண்ட் செகண்ட் வந்து சிம்பிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் 16 அப்படின்றது வந்து சல்ஃபர் ஆட்டம் உடையது. ஓகே, ஸோ இந்த MCQs we are going to deal only with the MCQs. எஸ், இங்கே வந்து வேவ் லென்த் பற்றி நம்ம பார்க்கணும். தட் இஸ் infrared radiation which has a wavelength around 500 to 600. Okay, speed of the light which is generally represented as 3 into 10 power 8 meter per second இதுதான் வந்து speed of the light. ஸோ வேவ் லென்த், ஸோ எதுக்கு என்னென்ன வேவ் லென்த் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாங் ரேடியோ வேவ்ஸ். இதில் வந்து இதுதான் வந்து இங்கே கலரை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஸோ ஐஆருக்கு வந்து they were given the wavelength which is around 10 power minus 6 to 10 power minus 4. ஸோ இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக் ஷுர் a note of it. எஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து வேவ் நம்பர். வேவ் நம்பர்னால் என்ன, விச் வாஸ் ரெப்ரசன்டட் பை ஃப்ரீக்வன்சி மேலே ஒரு டேஷ் போடுறது தான் வேவ் நம்பர். ஓகேவா? இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் அ நம்பர் ஆஃப் வேவ் லென்த்ஸ் பர் யூனிட் லென்த். ஒரு இவ்வளோ இருந்து இவ்வளோ லென்த் இருக்குன்னா நம்பர் ஆஃப் வேவ் லென்த்ஸ் இருக்குது இங்கே அப்படின்ட்டு பார்க்கறது தான் வேவ் நம்பர். ஸோ ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்கே என்ன ஃபார்முலா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோங்கன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு C by lambda. இதே ஃபார்முலா தான். ஓகேவா? அண்ட் சேம் அதே தான் ஃபார்முலா. நம்ம ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா சேம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆஸ் ஃபிசிக்ஸ் மாதிரி தான் ஃபஸ்ட் கொஷனில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து எந்த ஃபார்முலா வந்து நம்மளால் இது ஃபஸ்ட் எந்த சாப்டர் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த சாப்டரில் என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த 2.5 சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ வேவ் நம்பர், நான் ஆஸ் வி செட் வேவ் நம்பருடைய ஃபார்முலா என்னது, 1 by lambda or C by lambda. Okay, mu is equal to C by lambda. Same அதே தான். And calculate the wave number and frequency of yellow radiation அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வேவ் நம்பருக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், mu is equal to 1 by lambda. 1 by lambdaவோட வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்னா 10 power minus 10. இப்போ எப்படி பிக்கோமீட்டருக்கு 10 power minus 12 அப்படின்னு சொன்னோமோ ஆம்ஸ்ட்ராங்கு 10 power minus 10. ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா வில் கெட் திஸ் வேல்யூ. ஓகே, அண்ட் அகெயின் வாட் தே ஆஸ்க், ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சின்னா சேம் அதே தான், மியூ இஸ் ஈக்குவல் டு C by lambda. ஸோ சியோட வேல்யூ வந்து ஆல் வி நோ தட் இஸ் கான்ஸ்டன்ட் 3 into 10 power 8. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டோம்னாலும்
will definitely get the value. Answer நம்மளுக்கு கிடைச்சிரும். This was the thing. And yes, energy எப்படி கண்டுபிடிக்கிறது? E is equal to h mu. This was the formula. h mu, h ஓட வேல்யூ வந்து 6.626 into 10 power minus 34 joule second. So this was the concept இங்கே. And next வந்து yes, total energy அப்படின்னு கேட்டாங்கன்னா E is equal to working potential plus kinetic energy. ஸோ அதுதான் வந்து இங்கே அழகாக வந்து ஈக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், ஹெச் மியூ அப்படின்னு தெரியும். ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஹெச் மியூ நாட் அப்படின்னு வி கிடையாது, இது மியூ நாட்னும் தெரியும். அண்ட் கைனடிக் எனர்ஜிக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், ½ mv². இங்கே வந்து வி மியூ கிடையாது, வி வந்து வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ திஸ் வாஸ் அ ஃபார்முலா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ சிங்கிள் பேஜ் கண்டென்ட் சிங்கிள் ஃபார்முலா, ஈஸியஸ்ட் சாப்டர் எவர். ஓகே, ஸோ சின்ன சின்ன ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். சேம் இந்த எனர்ஜி வச்சு நம்ம E is equal to h mu வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். E is equal to h mu. அது மட்டும் இல்லாமல் மியூவோட வேல்யூ என்ன, c/λ. மியூ is equal to generally mu is equal to c/λ. So E is equal to h mu. ஸோ இந்த மியூ இடத்துல வந்து இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ E is equal to hc/λ. சப்போஸ் கொஷனில் வந்து லாம்டா அண்ட் ஸ்பீட் ஆஃப் த லைட் கூட வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ வி ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபார்முலாஸ். அண்ட் சேம் they were asking for kinetic energy. As we all know, E is equal to working potential plus kinetic energy. ஸோ இந்த ஃபார்மில் ஒர்க்கிங் பொட்டென்ஷியல் எல்லாமே கொடுத்துட்டு எனக்கு kinetic energy வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ kinetic energy ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு E minus ஒர்க்கிங் பொட்டென்ஷியல் அப்படின்ட்டு போட்டு எழுதுறது தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இஃப் யூ ஹேவ் புக்ஸ், ஸோ இது எல்லாமே ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த சீரீஸ். ரெட்பர்க் கான்ஸ்டன்ட்டில் வர ஒரு சீரீஸ் 109.677 into 1/n1² minus 1/n2² இந்த சென்டிமீட்டர்ஸில். ஸோ ஒவ்வொரு சீரீஸ்க்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. ஓகேவா? திஸ் வாஸ் த ஃபார்முலா. ஸோ n1 இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் n2 வந்து அதுக்கு அடுத்தடுத்து வேல்யூஸ். அண்ட் அது எந்தெந்த ரீஜனில் இருக்கும், லைமன், பால்மர், பாஸ்கன் சீரீஸ், ப்ராக்கெட் அண்ட் P1 சீரீஸ், அல்ட்ராவயலட், விசிபிள் ரேஸ் அண்ட் இன்ஃப்ராரெட். ஓகே, ஸோ திஸ் வாஸ் த ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் we are going to deal with the angular momentum. As we all know, angular momentum mvr is equal to nh/2π. This was a formula we are going to deal. And n வந்து we can also represent it as delta E/h அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. this also the formula நோட் பண்ணிக்கோங்க. and angular momentum is physicsல நீங்கள் போனீங்கன்னா definitely I into omega அப்படின்ட்டு படிப்பீங்க for angular momentum. but I is the inertia அப்படின்றது ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா? inertia and the angular velocity அப்படின்றது தான் இந்த வந்து ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த this is the formula I'm representing. yes where energies can also be allowed to represent as n is equal to delta E/h. இந்த ஃபார்முலா கூட போடலாம். yes, next chapter next topic we are going to deal. yes, எனர்ஜி மற்றபடியே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஒரு கொஷனில் வந்து அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் நம்பர் வச்சு நம்பர் ஆஃப் ஆர்பிட் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ஸோ யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. E is equal to -2.18 into 10 power minus 18 z²/n² generally in joules. ஸோ அண்ட் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 52.9 பிகோமீட்டர்னா 10⁻⁻12 into n²/z. எஸ், இந்த ஃப்ரீக்வன்சி எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் வந்து அங்கே 109.677 அப்படின்ட்டு பார்த்துருப்போம். ஸோ அது என்னன்னா, அங்கே வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸில் பார்த்துருப்போம், இங்கே வந்து மீட்டர் இன்வர்ஸில் பார்க்குறோம், அவ்வளோதான். எஸ், பட் அங்கே வந்து
பவர்ஸில் வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ இங்கே வந்து மீட்டரில் வரும்போது 10⁻7 வந்து they were representing. Okay, next is almost related to the question, எனர்ஜிக்கு ரிலேட்டடாக சேம் அதே தான் நம்ம அங்கே மேலே பார்த்துட்டு வந்தது தான். எஸ், ஒரு தடவை மட்டும் திருப்பி பார்க்கலாமா? Z²/n². இஃப் சப்போஸ் 2 கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹையர் அட்டாமிக் நம்பர் 1/n2² - 1/n1². ஹையர் அட்டாமிக் நம்பர் மைனஸ் லோயர் அட்டாமிக் நம்பர், இல்லை ஹையர் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் மைனஸ் லோயர் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ், இப்படி தான் போடணும். அண்ட் சேம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா E is equal to h/mu. Okay, ஸோ அண்ட் எஸ், எனர்ஜியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஹீலியம் கொடுத்துருக்காங்க. ஹீலியம்கான அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு தெரியணும். ஹைட்ரஜன், ஹீலியம்கான அட்டாமிக் நம்பர் வந்து 2. ஓகேவா? ஸோ எனர்ஜியோடைய ஃபார்முலா என்னது? 2.18 × 10⁻−18. அட்டாமிக் நம்பர் வந்து Z² / n². n²னா எத்தனை ஆர்பிட்ஸ்? ஸோ கொஷின் வந்து இது கிவன் ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஓகேவா? ஸோ இது வந்து இது எனர்ஜி. ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இது ஆஸ்கிங் இன் நானோமீட்டர்ஸ். ஆன்சர் வந்து நானோமீட்டரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 52.9 பிகோமீட்டர் அப்படின்றது வந்து 10⁻−9 10 level 12, அதாவது 3 நம்பர் வந்து நம்ம முன்னாடி குறைச்சிக்கிட்டோம்னா வில் கெட் 0.0529 அப்படின்ட்டு நம்மளுக்கு நானோமீட்டரில் கிடைக்கும். ஸோ ரேடியஸ் வந்து n²/z. இதுதான் ஃபார்முலா டு ஐடென்டிஃபை த ரேடியஸ். ஸோ திஸ் வாஸ் த ஈஸியஸ்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் எஸ், நெக்ஸ்ட் வந்து சேம் த ஃபார்முலா. எஸ், as already we know the formula, lambda is equal to h/mv. we generally represents mv வந்து p is equal to mv, momentum p is equal to mv அப்படின்ட்டு சொல்வோம். அண்ட் த நெக்ஸ்ட் வந்து சேம் இந்த ஃபார்முலா வந்து எப்படி அப்ளை பண்ணுறது சம்மில் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் கைனடிக் எனர்ஜி as we all know half mv². ஸோ கைனடிக் எனர்ஜியிலேருந்து வெலாசிட்டியை கண்டுபிடிச்சி அந்த வெலாசிட்டியை வந்து இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு தேவையான வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா? இங்கே சேம் இப்போ வந்து lambda is equal to h/mv தான் ஃபார்முலா. நம்மளுக்கு மாஸ் வேணும்னா மாஸ் இங்கே போயிட்டு lambda இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ திஸ் வாஸ் அ ஃபார்முலா they were written here. ஸோ சிம்பிளாக நம்ம ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம்னா டெஃபினெட்லி வில் அண்டர்ஸ்டுட் த ஹோல் ப்ராசஸ். ஸோ இதுதான் பார்ட்டிகல்ஸ் டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி வரும் இங்கே. ஓகேவா? ஸோ பி டெல்டா பி அதை நம்ம வந்து ஜென்ரலி வி கேன் ரிட்டன் அஸ் எம் டெல்டா வி. ஸோ டெல்டா பி இந்த இடத்துலையே இருக்கிறதால எம் வந்து இங்கே வந்து இந்த சைடு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்மில் வந்து இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி which is less than or equal to or greater than or equal to h/4π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டெல்டா பி அப்படின்றது நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ இப்படி எழுதலாம், m இன்ட்டு டெல்டா வி அப்படின்னு எழுதலாம். ஸோ அது வந்து which was turned out நம்ம டெல்டா வி வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கும் போது வந்து ஸோ எம் வந்து கீழே வந்துடும். ஓகேவா? திஸ் வாஸ் த ஃபார்முலா. p is equal to h/lambda. lambda is equal to h/p is the formula. p is equal to mv. ஸோ சேம் இதே மாதிரி வச்சு தான் நம்மளுக்கு ஒரு சில கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாம். அண்ட் ஐ திங்க் ஸோ இதுக்கு மேலே சம்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி we solved these questions. Okay, and yes, this is the principal quantum number which is generally represented by n, and principal quantum number n is equal to 1 2 3 அப்படின்னா அதோட ஷெல் வந்து KLMN ஷெல்ஸாக இருக்கும். பட் எஸ், azimuthal quantum numberனா L. it is generally represented as L அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க.
ஸோ சேம் இதே தான். n இதுவாக இருந்தால் எல் இதுவாக இருந்தால் சப்ஷெல்லோட நோட்டேஷன் எப்படி இருக்கும்? இப்போது 0னா எஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், 1ன்னா பி, 2னா டி அண்ட் 3னா எஃப் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ முன்னாடி கொடுத்துருக்க நம்பர்ஸ் அண்ட் அதோடைய சப்ஷெல் நோட்டேஷன். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் விச் இஸ் ஜென்ரலி ரெப்ரசன்டட் பை 2l+1. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது சப்போஸ் ஒரு எல்லோட வேல்யூ வந்து 2ஆக இருக்குன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எப்படி இருக்குன்னா -2, -1, 0, 1, 2. ஸோ 5 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து we are moving to spin quantum number. அதாவது no two shell electrons can have the same all 4 quantum numbers. ப்ளஸ் ஹாஃபாக இருக்கலாம் ஒரு எலக்ட்ரானுக்கு, மைனஸ் ஹாஃப் இருக்கலாம் ஒரு எலக்ட்ரானுக்கு. ஸோ ஓகேவா? திஸ் வாஸ் த கான்செப்ட். அண்ட் எஸ் சேம் அதே பேஸ் பண்ணி இவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே ஹாவ் a look at of it. ஸோ நம்ம இது வந்து பார்த்த ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் நோட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து n-1, ஆங்குலர் நோட்ஸ் வந்து L, ரேடியல் நோட்ஸ் வந்து n-L-1. எஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மேக் a note of it. எஸ் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ திஸ் வாஸ் த ஆர்டர். இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். 1s 2s ஆர்டராக ரைட் பண்ணிக்கோங்க நீங்களும். சப்போஸ் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் இது வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணால், நீங்கள் ஆஃப் ஆஃப் பிரின்சிபலில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து போட ட்ரை பண்ணுங்கள். அதாவது 1s 2 ஆர்டரை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக 2s 2p, 3s 3p 3d, 4s 4p 4d 4f, 5s 5p. ஸோ இப்படி வந்து இப்படி. ஸோ திஸ் வாஸ் த ஆர்டர். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா நெக்ஸ்ட் என்னன்ட்டு ஆர்டர் நம்மளுக்கு வந்து தானே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே கிடச்சிரும். ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ தட் வாஸ் அ ரூல். இட் வாஸ் அ சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? அதுக்கு வந்து n+l ஆர் nl அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. ஓகேவா? n+l என்னையும் எல்லையும் ஆட் பண்ணால் எதுக்கு அதிகமாக வருதோ தட் வில் பி த ஃபஸ்ட்டு ஹையர் ப்ரையாரிட்டி. இப்போ வந்து இங்கே வந்து 1s இருக்குது, நெக்ஸ்ட் வந்து 2s இருக்குது. 1க்கு 1, s வந்து 0. ஓகேவா? ஸோ 1 தான் இருக்காங்க. ஸோ ஆனால் 2sல வந்து 2 இருக்குது. ஸோ எதுக்கு ஹையர் n+l ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த அவங்க கொடுத்துருக்க 4pக்கு ஆர் 5pக்கு எதுக்கு வந்து n+l வேல்யூ அதிகமாக இருக்கோ தட் வில் பி த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இப்படி இந்த ஆர்டர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி போடலாம். ஓகேவா? அண்ட் எஸ் ஹோன்ஸ் ரூல் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எப்போவுமே லோயர் எனர்ஜி லெவல் ஆக்குப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இட் வில் மூவ் டு ஹையர் எனர்ஜி லெவல். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அண்ட் எஸ் நெக்ஸ்ட் வந்து காப்பர் அண்ட் குரோமியம், தீஸ் டூ ஆர் த எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதோடைய எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா தேவர் எக்ஸ்பெக்டட் அரவுண்ட் குரோமியம்க்கு வந்து குரோமியம்க்கு அண்ட் காப்பருக்கு வந்து எப்படி வந்து நாட் ஜென்ரலாக வந்து 3D 4 4s2 இந்த மாதிரி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும் அதுக்கு. பட் வந்து அவங்க வந்து இப்போ வந்து ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம் வந்து 24 அதோடைய அட்டாமிக் நம்பர். ஸோ அதனால வந்து அவங்க வந்து 3D 5 ஃபுல்லி ஆக்குபைடு எலக்ட்ரான்ஸாக வருது. 3D 5 ஸ்டெபிலிட்டிக்காக. ஸோ அண்ட் காப்பர் வந்து 3D 9 தான் வரணும் அந்த இடத்துல. தேவர் ஆக்சுவலி ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதால 3D 10 அண்ட் 3D 5. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து நெக்ஸ்ட் ஆர்பிட்டாலேருந்து இங்கே கட்டாயே வந்துடுது. ஸோ திஸ் வாஸ் த கான்செப்ட். எஸ் திஸ் வாஸ் அ லாஸ்ட் பேஜ் ஐ திங்க். ஸோ எஸ் ஸோ ஒரு தடவை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க அந்த சம்ஸை மட்டும். ஸோ மேக் யூஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ இந்த ஃபார்முலாஸை வந்து நம்ம படித்தாலே போதும். அண்ட் வித் சம் அப்ளிகேஷன்ஸ் எந்தெந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் அனலைஸ் த கொஷின். ஸோ அந்த கொஷினை வந்து எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, ஸோ எந்த ஃபார்மில் நம்மளை அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் திங்க் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.